Hi Patus, very good morning. How are you all? ட்ரிப்பெல்லாம் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்ததா? இங்கே டான்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது. தாத்தாவும் ஆயாவும் 2 வாட்டி பார்த்துன்னு இருக்கோம். அப்புறம் சேஃபாக போயிட்டு வந்தீங்க. தேங்க் காட். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம பைபிள் ஸ்டோரி தான் சொல்லணும். ஏன்னா சாட்டர்டே நீங்கள் சர்ச்சுக்கு போகலையா, அதனால் சண்டேவும் சர்ச்சுக்கு போகலையா, ஒரு குட்டி பைபிள் ஸ்டோரி. ஓகேடா பட்டுசாமி. பழைய காலத்தில், அந்த காலத்தில் ஜீசஸ் இருக்கிற டைமில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தானோ, பெரிய பணக்காரர். அவருக்கு நிறைய நெல் விளையிற நிலம், கிரவுண்டு நிறைய இருந்துச்சான், நெல் விளையிறது. அது உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களும் நிறைய பேர் இருந்தாங்க. சரி, எல்லாம் போயிட்டு நிலத்தெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதில் நெல் நட்டுட்டு வந்துட்டாங்க. அது ஒரு பெரிய ப்ராசஸ், அது உங்களுக்கு இப்போ சொன்னால் புரியாது. அதில் நெல் நட்டுட்டு வந்துட்டாங்க. நல்லா ரொம்ப பெரிய இடம், ஒரு 5 ஏக்கர்னு வச்சுங்களேன். நெல் பயிர் அப்படியே வளர்ந்துன்னு வந்துன்னே இருந்துச்சு. வந்துன்னு இருந்தோடனே நல்லா அவ்வளோ தூரம் நல்லா அப்படி 1 ஃபீட் ஹைட்டு வந்தோடனே அவங்க வேலைக்காரெல்லாம் போய் பார்க்குறாங்க, எப்படி இது நெல் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. போய் பார்த்தா அந்த நெல் கூட களைனியாச்சுன்னா அது வேஸ்ட்டு பிளான்ட்டு, அதில் ஒன்றுமே வராது. அது வந்துட்டு நெல்லை பாதிக்கும். அது நிறைய வந்துக்குது, நெல்லுக்கு கூட அதுவும் வந்துக்குது, ஈக்குவலாக வந்துக்குது. பார்த்துட்டு அவங்க வந்துட்டு அவங்க முதலாளிகிட்ட சொல்கிறாங்க, ஐயா நம்ம கழனியில் வந்துட்டு நம்ம நெல் தானே விளைச்சோம், நெல் தானே நம்ம நட்டோம், எப்படி நிறைய களைகள் வந்துட்டுக்குது? களைகள்னாக்கா அது வேஸ்ட்டு பிளான்ட்டு, களை நிறைய வந்துட்டுக்குதுயா, என்ன பண்ணுறது? நாங்கள் அதெல்லாம் பிடுங்கி எரிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி முதலாளிகிட்ட கேட்குறாங்க. முதலாளி அதுக்கு சொல்கிறாரு, இல்லை வேண்டாம் விடுங்க, இது வந்துட்டு நம்மளுடைய எதிரி, நம்மளுடைய எனிமியோடைய வேலை இது, அதனால் விடுங்க, ரெண்டுமே வளரட்டும். ஏன்னா நீங்கள் அதை களையை பிடுங்க போவீங்க, கூட ஒரு நெல் பயிர் வந்துடும், ஒரு நெல் கூட வந்துடும். அதனால் வேண்டாம், நெல் நாசமாகவும் வேண்டாம், வளரட்டும், ரெண்டும் ஒன்றாவே வளரட்டும். வளர்ந்துட்டு பெருசாகும்போது ஃபஸ்ட்டு நம்ம களையெல்லாம் அறுத்துட்டு நெருப்பில் போட்டுடலாம். நெல்லை நம்ம தனியாக அடித்து அதை கொண்டாந்து வீட்டில் நம்ம வச்சுக்கலாம். அதனால் ரெண்டும் வளரட்டும் அப்படின்னு சொல்லி விடுறாங்க. அதே மாதிரி வளர்ந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த களையெல்லாம் ஒரு பக்கமாக தனியாக அறுத்து நெருப்பில் போட்டு எரிச்சிடுறாங்க. அந்த நெல்லெல்லாம் அடித்து 100 மூட்டை 200 மூட்டை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாந்து வீட்டில் வைக்கிறாங்க. இது வந்துட்டு ஜீசஸ் சொன்ன ஒரு ஸ்டோரி, ஸ்மால் ஸ்டோரி. இந்த ஸ்டோரியினுடைய மோரல் என்னன்னு ஆச்சுனாக்கா, உலகத்தில் எல்லாருமே நல்லவங்க கிடையாது, எங்கேயுமே சரி. உலகன்றதுன்னா முதல் உலகம் நம்ம வீடு தான் நமக்கு முதல் உலகம். அடுத்தது நம்ம ஸ்கூலு 2வது உலகம். அப்புறம் நமக்கு தெரிஞ்சவங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அத்தை, மாமா, மாமி, சித்தப்பா, பெரியப்பா, அதெல்லாம் இவங்க 2வது உலகம், 3வது உலகம், அப்படி இவங்க தான் நம்ம உலகம். ஸோ இதில் வந்துட்டு எல்லாரும் நல்லவங்களாக இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. சில பேர் கெட்டவங்களாக இருப்பாங்க, சில பேர் நல்லவங்களாக இருப்பாங்க. ஸோ வாழ்க்கையில் வந்துட்டு கெட்டது நடக்கும் அப்படின்றத நம்ம ரெடியாக இருக்கணும், நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம வந்துட்டு எவ்வளோ தான் நல்லவங்களாக வளர்ந்தாலும் நம்ம பக்கத்துலேயே கெட்டவங்க இருப்பாங்க. அதான் அந்த நல்ல நெல் விளைச்சது பக்கத்துலேயே களை முளைச்சிடுச்சு, அந்த களைன்றது தான் கெட்டவங்க. அதான் இந்த ஸ்டோரியினுடைய மோரல், பைபிள் எக்ஸாம்பிள். அதுதான் வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் நம்மளை சுற்றி கெட்டவங்களும் இருப்பாங்க. அதனால் நம்ம உஷாராக இருக்கணும், ப்ரேயர் பண்ணணும், நல்ல குட் ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்ணும். சும்மா அமெரிக்கா போய்ட்டுன்னு சொல்லிட்டு ஜங்க் ஃபுட்டே சாப்பிட்னு இருக்காதீங்க, பர்கர் பீஸான்னு சொல்லிட்டு. ஓகேடா பட்டுசாமி,
பிறந்தநாள் வருது, சந்தோஷமாக இருங்க, அழுவக்கூடாது, ஹாப்பியாக இருங்க. பாய் பாய். அந்த பாட்டு அப்புறமா மாற்றி நான் போடுறேன்.